அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தவிக தலைவர் விஜய் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், தவிக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் தெரிவிச்சிருக்கார்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் ஒரு 3 பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அவர்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுவரையை ஏன் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அது ஏன் சமமாக செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு 4 பக்கத்திற்கு விரிவான அறிக்கையை விஜய் வெளியிட்டிருக்கின்றார். அதில் பல்வேறு அம்சங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 50 ஆண்டுகளாக கல்வி, சுகாதாரம், குடும்ப கட்டுப்பாட்டில் முதலீடு செய்து தனது மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒப்பீட்டளவில் தொகுதிகள் மேலும் குறைக்கப்பட்டாலோ அல்லது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என விஜய் உறுதிபட தன்னுடைய அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மக்களவையில் 888 இருக்கைகள் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை பார்த்தால் மத்திய அரசு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் நீண்டகால திட்டத்தினை ஏற்கனவே கொண்டிருந்ததாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்போதுள்ள விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை பிரித்து கொடுத்தாலும் அதுவும் உகந்த முன்னெடுப்பாக அமையாது என்றும் அதற்கான காரணங்களையும் அவர் பட்டியலிட்டிருக்கின்றார். எந்த காரணத்தினால் இது போன்ற விஷயங்கள் இருக்காது. தற்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போதே அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரங்களில் கேட்க அனுமதி கிடைப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் பேலட் முறையிலேயே கேள்வி கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கும் போது இன்னும் நீங்கள் கூடுதலான உறுப்பினர்களை இந்த நாடாளுமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்தால் எப்படி அவர்களால் கேள்வி கேட்க முடியும்? இது ஒரு ஆரோக்கியமான சூழலாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களின் இன்றைய அடிப்படை பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, வேலையின்மை, தரமான கல்வி உள்ளிட்ட பல்வேறு வசதியின்மை போன்றவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு போதுமான நேரம் கிடைக்காது எனவும் இது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் விஜய் சுட்டிக்காட்டி அறிக்கையை வெளியிட்டுள்ளார்.